அன்பு கண்கொண்டு பார்க்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் யூ அண்ட் மீ சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு குட்டி கதை மனசுலாயோ கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு ஊரில் மனசுலாயோ சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு அவர் அழகாக ஒரு சொல்யூஷனை சொல்லுவார். சொல்லி முடித்ததும் மனசுலாயோ அப்படின்னு கேட்பாராம். அதனால் அந்த சாமியை எல்லாருமே மனசுலாயோ சாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த ஊரில் ராமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்போ எந்த வேலை செஞ்சாலும் எக்ஸ்ட்ராவாக நிறைய வேலை செய்வார். அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்ததான். இந்த ப்ரெஷரை எப்படி நம்மளை விட்டு போக்குறது அப்படின்னு தெரியவே இல்லை. ஊரில் இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ போய் அந்த மனசுலாயோ சாமியை போய் பார்த்தனா உனக்கு தெளிவான சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். என்னடா இது எல்லாரும் மனசுலாயோ சாமின்னு சொல்கிறாங்க, சரி நம்மளும் ஒரு தாரி தான் போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ராமு மனசுலாயோ சாமியை பார்க்க போனார். அங்கே போனதும் நம்ம சாமி சும்மாவே உக்காந்துட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துருந்தார். நம்ம ஆள் கிட்ட போயிட்டு, சாமி எனக்கு நிறைய ப்ரெஷராக இருக்குது, இந்த ப்ரெஷரு என்னை விட்டு எப்படி போகும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். நீ என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். அவரும் அவர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொன்னாராம். அப்போது மனசுலாயோ சாமி ஒரு மந்திரம் சொன்னாராம். நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னாராம். கேட்குறேன் சாமி அப்படின்னாராம். அவர் என்ன சொன்னாராம், எக்ஸ்ட்ராவாக பேசாத, எக்ஸ்ட்ராவாக தூங்காத, எக்ஸ்ட்ராவாக சாப்பிடாத, எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ணாத, எக்ஸ்ட்ராவாக இன்னொருத்தரை திட்டாத, எக்ஸ்ட்ராவாக யாருக்கும் அட்வைஸே பண்ணாத, எந்த விஷயமும் எக்ஸ்ட்ராவாக பண்ணவே பண்ணாத, உன்னுடைய லிமிட் என்னவோ அந்த லிமிட்லேயே பண்ணு, உனக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த சாமியார் என்ன சொன்னாராம், மனசுலாயோ அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் நம்ம ராமுக்கு எல்லாமே புரிஞ்சுதான். நாம் செய்கிற விஷயம் எல்லாத்துலேயும் கரெக்டாகவும் லிமிட்டாகவும் செஞ்சோன்னா நமக்கு எல்லாமே ஒரே நிலையில் கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சுதான். இதோட கதை முடிஞ்சது. மனசுலாயோ பா.